அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிகழ்வுகளுக்காக தினந்தோறும் ஃபஜர் தொழுகை புரிதலுக்கு பின்பாக திருமறை குர்ஆனிலிருந்து வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திருமறை குர்ஆனினுடைய 17வது அத்தியாயமான பனு இஸ்ராயீல் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 78வது வசனத்தையும் அந்த வசனம் தொடர்பான சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் இறைவன் பேசும் பொழுது வஅகீமி ஸலாத லிதுலூகில் ஷம்ஸி இலா கஸகில் லைல், இறைவன் அடுத்தபடியாக சொல்கிறான் குர்ஆனல் ஃபஜர், ஃபஜரினுடைய நேரத்தில் நீங்கள் குர்ஆன் ஓதுதலை நிலைநாட்டுங்கள். இன்ன குர்ஆனல் ஃபஜரி கான மஷ்ஹூதா, ஏனென்றால் ஃபஜர் நேரத்தில் ஓதப்படுகின்ற அந்த குர்ஆன் என்பது உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக அமையும் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். பொதுவாகவே நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், நீங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். ஃபக்ரஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, நீங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், ஏனென்றால் இந்த குர்ஆன் நாளை மறுமை நாளில் யார் தம்மை அதிகமாக ஓதினார்களோ அவர்களுக்கு சாட்சியாளர்களாக வந்து நிற்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்லி இருக்கிறார்கள். பொதுவா எல்லா நேரத்திலுமே குர்ஆன் ஓதலாம், எல்லா நேரத்தில் ஓதப்படுகின்ற குர்ஆனுமே மறுமையில் நமக்கு சாட்சி சொல்ல போதுமானது. ஆனால் இறைவன் இந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மகிமை என்பது அதிகம், இந்த நேரத்திற்கான சிறப்பு என்பது அதிகம். மற்ற நேரங்களை தாண்டி இந்த நேரம் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான நேரம் என்பதை இந்த ஃபஜரினுடைய நேரம் குறிக்கிறது. பொதுவா மறுமை நாள்ல ஒரு பரிந்துரை கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் ஒட்டுமொத்த உம்மத்தும் ஓடிக்கொண்டே இருப்போம். முதலாக ஆளு நபிட்ட போவோம், இறைவன் தம்முடைய கரத்தால் உங்களை படைத்திருக்கிறான், எங்களுக்காக அல்லாஹ்ட்ட நீங்க பரிந்துரை செய்யுங்க. அவர் முடியாது என்று சொல்லி விடுவார். நான் இறைவனினுடைய கட்டளையை மீறிவிட்டேன், என்னுடைய கதியை என்னன்னு தெரியல, நான் எப்படி உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியும்? நீங்க அடுத்த நபியை பாருங்க, ஒவ்வொரு நபியாக இப்ராஹிம் நபி இடத்துல சென்று கேட்போம், நானே வாழ்க்கையில 3 பைய சொல்லிட்டேன், என்னுடைய நிலைமை என்னன்னு தெரியல அல்லாஹ்ட்ட, நான் எப்படி உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியும்? என்னால பரிந்துரை செய்ய முடியாது, அந்த தகுதி எனக்கு கிடையாது, அந்த நிலைமையில நான் கிடையாது. நீங்கள் அடுத்த நபியை பாருங்க, மூசா நபி இடத்தில் சிறுவார்கள், அனைவரிடத்திலும் சிறுவார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் அவர்கள் மாத்திருந்தால் பரிந்துரை செய்வதற்கு தகுதியான மனிதராக இறைவனிடத்தில் பரிந்துரை செய்வார். இப்ப மறுமை நாள்ல பரிந்துரை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். யாரா எனக்கு பரிந்துரை செஞ்சிட மாட்டாங்களா, ரெக்கமெண்ட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனால் உலகத்தில் வாழும் பொழுது மறுமை நாளில் நமக்கான ஒரு பரிந்துரையாளரை நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதுதான் இந்த குர்ஆன். ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு சில செய்திகளில் சொல்வார்கள், குர்ஆன் எப்படி வாழும்னா விட்டே கொடுக்காத மனம், நம்முடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்கும், எப்படியாவது இவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சே ஆகணும். அனைவரும் என்னை இந்த உலகத்துல கைவிட்ட பொழுதிலும் இவர் என்னை கைவிடல, இவர் எல்லா நேரத்திலும் என்னோடு தொடர்போடு இருந்தார், எல்லா நேரத்திலையும் என்ன ஒதுக்கிட்டே இருந்தார், இவரை தயவு செய்து நீ வந்து சொர்க்கத்தில் அனுப்பிவிடுன்னு யாருமே மன்றாடாத அளவிற்கு இந்த குர்ஆன் வந்து அல்லாஹ்ட்ட மன்றாடும். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, பரிந்துரை செய்வது மாத்திரம் கிடையாது, குர்ஆனை யாரெல்லாம் ஓதாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பரிந்துரை செய்யும். அந்த அல்லாஹ்ட்ட சொல்லும், இறைவா இவர் என்னை உலகத்துல ஒழுங்கா ஓதல, இவர் என்னோடு தொடர்புல இல்லை, இவர் நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிடாதே. மறுமை நாள்ல ஒருத்தர் வந்து இப்படி சொன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்மள சொர்க்கத்துக்கு போகக்கூடாது ஒருத்தர் வந்து வாதிட்டு இருக்கிறாருன்னா அந்த நேரத்தில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதிலும் குறிப்பாக ஃபஜர் நேரத்தில் ஓதப்படுகின்ற குர்ஆனினுடைய வசனங்கள் இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், எதனால ஃபஜரினுடைய நேரம் அப்படின்னா, இரவினுடைய மலக்குமார்களும் பகலினுடைய மலக்குமார்களும் ஒன்றாக சந்தித்து இந்த ஃபஜர் தொழுகையில் ஈடுபடுவார்கள். 2 ஷிஃப்டா மலக்குமார்கள் வந்து போவாங்க. இரவு நேரத்துல ஒரு ஷிஃப்டான மலக்குமார்கள், பகல் நேரத்துல ஒரு ஷிஃப்டான மலக்குமார்கள் வருவார்கள். இந்த இருவரும் சேரக்கூடிய நேரங்கள் தான் இந்த ஃபஜரினுடைய நேரம். அனைவரும் தொழுகையில் கலந்து கொண்டிருப்பார்கள். கலந்து கொண்டு விட்டு பிறகு இறைவனிடத்தில் திரும்பி செல்வார்கள். நீங்கள் என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? தொழக்கூடிய நிலையில் விட்டு வந்தோம், குர்ஆனை ஓதக்கூடிய நிலையில் விட்டு வந்தோம். அவர்களும் இதை பதிவு செய்வார்கள்.
அதனால் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த ஃபஜர் நேரத்தை கூடுதல் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, பெரும்பான்மையான மக்கள் ஃபஜர் தொழுவதே கிடையாது. ஃபஜர் நேரத்துல குர்ஆன் ஓதுவது தனி, ஃபஜருக்காக எழுவது கிடையாது, ஃபஜர் தொழுகைக்கு வருவது கிடையாது. வந்தாதானே குர்ஆன் ஓத முடியும். இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் சூரிய உதயத்தையே பார்ப்பது கிடையாது. இரவு நேரத்தில் தாமதமாக தூங்க வேண்டியது, பகல் நேரத்திலும் தாமதமாக எழ வேண்டியது. பகல் நேரத்துல எந்திரிக்கிற டயத்தை பார்த்தோம்னா 8 மணி 9 மணி, இப்படித்தான் பல இஸ்லாமியர்களினுடைய நிலையும் இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். ஃபஜர் நேரம் ஒட்டுமொத்த மக்களும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். வாங்க சொல்லும் பொழுதே அஸ்ஸலாத்து கைரும் மினல், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்கின்ற அழைப்பையும் சேர்த்து சொல்லப்படுகின்ற ஒரே தொழுகை ஃபஜர் தொழுகை. அந்த அழைப்பிற்கு ஏற்று அந்த அழைப்பிற்கு பதில் சொல்கின்ற வண்ணம் என்னுடைய பள்ளியில் வந்து இத்தனை மக்கள் அமர்ந்து தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறார்கள் என்பது இறைவனின் பக்கம் இன்னும் கூடுதலான கவன ஈர்ப்பை பெறும். இந்த நேரத்தில் நாம் குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆன் ஓதுறது அப்படிங்கிறது அவ்வளவு நன்மை நமக்கு அளித்தது. இலகுவான முறையில் அதிகமான நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு எழுத்து ஓதினால் 10 நன்மைகள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்க அலிஃப் லாம் மீம் ஓதுனீங்கன்னா உங்களுக்கு 10 நன்மை கிடையாது. அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதிட்டா உங்களுக்கு 30 நன்மைகள். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. ஒரு செகண்ட் அலிஃப் லாம் மீம்னு சொல்றது. இப்ப நான் சொல்லும் போதே ஒரு 4 நிமிடம் சொல்லிட்டேன். இப்படி சொன்னாலே நம்ம பல நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஃபஜர் முடிச்சு ஒரு பக்கம் ஓதினால் அதுல இன்னும் கூடுதலான நன்மைகள் இருக்கிறது. யார் ஃபஜர் நேரத்தில் அமர்ந்து 2 குர்ஆன் வசனங்களை ஓதுகிறார்களோ அவர்கள் அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய ஒரு செந்நிற ஒட்டகத்தை அவர்கள் சொந்தமாக்கி கொள்வதை விட அவர்களுக்கு சிறப்பானதாகும். செந்நிற ஒட்டகம் அப்படிங்கிறது ரொம்ப விலை உயர்ந்த ஒட்டகம். அதை விட ரசூலுல்லாஹ் கேட்கிறார், உங்கள ஒருத்தர் சந்தைக்கு போய் 2 சிகப்பு நிற ஒட்டகத்தை விலைக்கு வாங்குறது நீங்க விரும்புவீங்களா? ஆமா ரசூலுல்லாஹ், நாங்க எல்லாருமே விரும்புவோம். நீங்க ஃபஜர் நேரத்துல உட்கார்ந்து 2 வசனத்தை ஓதுங்க. நீங்கள் 2 வசனத்தை ஓதுவது 2 சிகப்பு நிற ஒட்டகங்களை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வதை விட சிறந்தது. 3 வசனத்தை ஓதினால் 3 சிகப்பு நிற ஒட்டகங்களை விட சிறந்தது. நீங்கள் வசனங்களை கூட்ட கூட்ட ஒட்டகங்களினுடைய எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே இருக்கும். நம்முடைய மதிப்பை இறைவன் உயர்த்தி கொண்டே இருப்பான். இவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு நேரத்தில் இருக்கிறது. குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் தயவு செய்து குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆன் ஓதுவதில் அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளும் இருக்கிறது, மறுமை நாளில் பயனும் இருக்கிறது. ஆக வரக்கூடிய காலங்களிலாவது இந்த ஃபஜர் நேரத்தை ஒரு உபயோகம் உள்ள ஒரு நேரமாக, ஒரு பயன்படக்கூடிய நேரமாக நாம் மாற்றி அமைப்பதற்கு இறைவன் நம் அனைவருக்கும் உதவி புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக தெரிவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.